சிவகார்த்திகேயன் மதராசி படத்தில் மட்டும் நடிக்கவில்லை, மதராசி படத்தின் ஆடியோ லான்ச்சிலும் நடிச்சிருக்கார். அதுதான் உண்மை. நீ யோசிச்சு பாருங்க, கோட் படத்தில் இப்படி ஒரு காட்சி, இதனுடைய பின்னணி என்னங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சிவகார்த்திகேயனுடைய அடுத்த பட இயக்குனராக இருந்தது வெங்கட் பிரபு. அதுக்கு இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன் அவர் டைரக்ட் பண்ண அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது தான் இவருக்கு கோட் வாய்ப்பு வருது. சிவகார்த்திகேயன் ப்ராஜெக்டை தள்ளி வச்சுட்டு இப்போ கோட் படத்தை கமிட் பண்ணிட்டாரு. இப்போ கோட் படத்தை முடிச்சுட்டு இவர் பண்ண வேண்டிய படம் சிவகார்த்திகேயன் படம். அப்போ தன்னுடைய அடுத்த படத்தின் ஹீரோவை ஐஸ் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, கோட்டில் வந்து இப்படி ஒரு காட்சியை வைக்கிறாரு. துப்பாக்கியை இவர் கையில் விஜய் கொடுக்குற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்? விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். துப்பாக்கி இவர் கையில் கொடுத்தா இப்படி ஒரு அர்த்தம் வருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். விஜய்க்கு தெரியும், வெங்கட் பிரபுக்கு தெரியும், சிவகார்த்திகேயனுக்கும் தெரியும். இப்போ விஜயுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் நம்மகிட்ட நல்லா தானே பழகிட்டு இருக்கான், ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து வந்த பையன், உழைப்பால் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கான், சரி பரவாயில்ல, நமக்கு அப்புறம் இவன் நம்ம இடத்துக்கு வந்துட்டு போட்டுமே அப்படின்னு விஜய் நினைத்தது 100% நியாயம். அடுத்து வெங்கட் பிரபு, இவரை தான் நம்ம அடுத்து ஒரு படம் இவரை வச்சு தான் பண்ண போகிறோம். இனிமேல் விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாரு, அஜித் வந்து காருக்கு போயிட்டாரு, அப்போ நம்ம பொழைக்கிறதுக்கு இவர் மாதிரி ஹீரோக்கள் தான் இங்கே இருக்க போகிறாங்க. அப்போ இவருக்கு நம்ம வந்து தாஜா பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு இந்த டைலாக் அவர் எழுதுறாருல, அது வெங்கட் பிரபுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியாயம். இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணியிருக்கணும், சார் இப்படி ஒரு காட்சியில் நான் நடித்தேன்னா இப்படி ஒரு அர்த்தம் வரும், அடுத்த தளபதி நீயா அப்படின்லாம் கேட்பாங்க, அது எனக்கு பெரிய சிக்கலாயிடும், இன்னொன்று அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால் இந்த இதில் நான் நடிக்கலை அப்படின்னு ஒதுங்கி இருக்கணும். ஆனால் இப்படி ஒரு பேச்சு வரும், இப்படி ஒரு அர்த்தம் வரும், இது எல்லாமே நமக்கு ப்ளஸ் ஆகுன்னு தெரிஞ்சு அந்த காட்சியில் வந்து அவர் நடிக்கிறாரு.